அரவிந்தாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்மளை சுற்றி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு பக்கம் நம்மளுடைய பொழுதுபோக்கில் தான் அதிக நேரங்களை செலவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுல விருப்பம் இல்லாமல் இருக்கிறோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு இயந்திர வாழ்க்கையாக மாறி போச்சு. அன்றாட வேலை செய்யணும், அதுக்கேற்ற ஊதியம், அதை வைத்து நம்மளுடைய குடும்பத்தை நடத்தணும். இப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும்போது நம்மளை சுற்றி என்ன நடக்குது, என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம கவனம் செலுத்துறதுல ரெடியாகவே கிடையாது. அன்னைக்கு நாள் நல்லபடியாக நமக்கு முடியுதா, நைட்டு நல்லா தூங்கி அடுத்த நாள் நம்ம காலையில் எழுந்துறோமா, வேலைக்கு போகிறோமா, சம்பாதிக்கிறோமா, அந்த காசை வீட்டில் கொடுக்குறோமா, அதை வச்சு ஒரு ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் லோவாகவும் இல்லாமல் மிடிலாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நம்ம காலத்தை கலைக்கிறோமா, எப்படின்னு தான் இருக்கிறோம். ஆனால் நமக்கே தெரியாமல் நம்ம வைத்து சில அரசியல்கள் நடக்கும்போது நம்மளை சுற்றி ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகிட்டு இருக்கு. அப்படி ஒரு 50 வருடத்தில் உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய அழிவை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமா எது மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் வார்மிங் அப்படின்ற ஒரு விஷயம். குளோபல் வார்மிங் ஏன் நடக்குது அப்படின்றதுக்கு பின்னாடி மிகப்பெரிய விஷயங்கள் இருக்கு. 1-2 கிடையாது, பல காரணங்கள் இருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுமே இதுல சம்பந்தப்பட்டிருக்கு. அத்தனை நாட்டினுடைய அரசாங்கமும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கு. சரி, இப்போ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அப்படின்ற ஒரு நகரம் பல பேரை வாழ வச்சிருக்கு. குறிப்பா வெளியில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பகுதியில இருந்து இங்க சென்னையில வாழ்றவங்க ரொம்பவே அதிகம். அப்படிப்பட்ட சென்னையை இன்னும் ஒரு 50 வருஷத்துல தண்ணியில முழுக போகுது, அதுவும் கடல் நீர்ல முழுக போகுது அப்படின்னு சொன்னா உங்களை எத்தனை பேர் இதை நம்புவீங்க? இது நம்மளால நம்ப முடியாத ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஆனா வருங்காலங்கள்ல இந்த மாதிரியான ஆபத்துகள் வரப்போகுது, இதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற விஷயங்களை பல விஞ்ஞானிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு தகவல் தான் இப்ப சமீபத்தில் இங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவையுமே உலுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் கொள்கை ஆய்வு மையம், அதாவது CSTEP அப்படிங்கிற ஒரு அமைப்பு சமீபத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இவங்களுடைய இந்த அறிக்கை தான் பல பேருடைய நெஞ்சில பெரிய இடியவே இறக்கிருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையை நினைச்சு பயம் இருக்கக்கூடிய பலருக்குமே இது அதிர்ச்சியா தான் இருக்கும். ஏன்னா சில பேருடைய கனவுகள் இன்னும் தொடங்காமே இருக்கும். அவங்களாம் இதை கேட்கும் போது ஐயோ அப்படின்ற ஒரு பயத்துல நிச்சயமா இருப்பாங்க. அப்படி என்னெல்லாம் அவங்க சொல்றாங்க அப்படின்றத ஒன்னொன்னு நம்ம பார்ப்போம். முதல்ல கடல் மட்டம் உயர்வு. சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய கடல் மட்டம், அதாவது தமிழ்நாட்டில் கடலோர பகுதிகள்லாம் எங்கெங்க இருக்கோ அது எல்லாமே இந்த சம்பவத்தினால பாதிக்கப்பட போகுது. என்ன இடங்கள்லாம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் இடமே சென்னை தான். சென்னை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மும்பை, அப்புறமா திருவனந்தபுரம், கொச்சி, மங்களூர், விசாகப்பட்டினம், கோழிக்கோடு, இதுவும் கேரளாவில் தான் இருக்கு. ஹல்தியா, பனாஜி, பூரி, உடுப்பி, பராதீப், யானம், இது போன்ற 15 முக்கியமான நகரங்கள் இந்தியாவில் கடல்ல முழுக போகுது. சமீபத்தில் வயநாட்டில் மிகப்பெரிய நிலச்சரிவு. வரலாறு காணாத இந்த நிலச்சரிவுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்றத அவங்க சொல்றாங்கன்னா, மண்ணரிப்பு அங்கே ஏற்பட்டிருக்கு. மண்ணரிப்பு ஏன் ஏற்பட்டது அப்படின்றத நீங்க ஆய்வு செய்து பார்க்கும்போது, ஒரு மண்ணுக்கு முக்கியமான தேவையே மரங்கள் தான். அந்த மண்ணுக்கே உரிய நாட்டு மரங்கள் தான் அந்த மண்ணை ரொம்பவே ஸ்ட்ராங்கா பிடிச்சு வச்சிருக்கும். அதுவும் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மணல்கள் பார்த்தீங்கன்னா அடிமட்டம் ஃபுல்லாவே பாறைகளாக தான் இருக்கும். அதுக்கு மேலதான் மணல்கள் இருக்கும். காலப்போக்கில் காத்தினுடைய அரிப்புனால மலைகள் சின்ன சின்ன கற்களா மாறுது. அந்த கற்கள் சின்ன சின்ன மண் துகள்களா மாறுது. இப்படிதான் அந்த மலைகளை சுத்தி என்ன இருக்குதுன்னா, மண் இருக்கு, அதுக்கு கீழே கல் இருக்கு, அதுக்கு கீழே மிக கடுமையான பாறைகள் எல்லாமே இருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய அந்த மண் பகுதி எல்லாமே ரொம்பவே மிருதுவான ஒரு பகுதியாக தான் இருக்கும். அதை திடமாக வைத்திருக்கிற வேலை யார் செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டு மரங்கள் தான். வயநாட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, இருக்கக்கூடிய காட்டு மரங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு அந்த பகுதிகள் முழுமையுமே டீ எஸ்டேட் போட்டிருக்கிறாங்க. ஸோ தேயிலை எஸ்டேட் போட்டதுனால அங்கே என்ன ஆயிருக்குன்னா, அந்த மண்ணினுடைய உறுதித்தன்மை என்பது குறைந்திருக்கு. வருடா வருடம் உலகத்தில் மழையா இருக்கட்டும் வெயிலா இருக்கட்டும் அது அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அப்படி வயநாட்டில் மழைப்பொழிவு அதிகமான காரணத்தினால அந்த மண் எல்லாமே ரொம்பவே லேசா இருக்கிற காரணத்தினால அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மணலுமே மண்ணரிப்பு ஏற்பட்டு அங்க சரிவு வந்திருக்கு. இப்படிதான் வயநாட்டில் மிகப்பெரிய நிலச்சரிவு என்பது ஏற்பட்டு கிட்டத்தட்ட 300-350 பேர் இறந்து போயிருக்காங்க. கருணையே இல்லாமல் இறந்து போயிருக்கிறாங்க. மிகப்பெரிய பாறைகள் உருண்டு அவங்க வீடு மேலே விழுந்து அவங்க இல்லை அப்படியே செதஞ்சு போயிருக்காங்க. கை தனியா, கால் தனியா, தலை தனியா, ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் தனித்தனியாக எடுத்திருக்கிறாங்க ரெஸ்கியூ டீம். இதெல்லாம் கேட்கும் போது நமக்கு நெஞ்சு பதறது இல்லையா? ஸோ இந்த வயநாட்டில் இப்படி ஒரு நிலச்சரிவு ஏற்படும் அப்படிங்கிறத முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக சொல்லியிருக்காங்க. இதை தடுத்திருக்கக்கூடிய ஒரு விபத்து. இது ஒரு இயற்கை சீற்றமாக இருந்தாலும் கூட இதை முன்னாடி நம்மளால தடுத்திருக்க முடியும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இஸ்ரோ வைக்குது.
வயநாடு மட்டும் இல்லை, அடுத்ததாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீலகிரி, ஊட்டி, கொடைக்கானல், கோயம்புத்தூர் சுற்றி இருக்கக்கூடிய மலை பிரதேசங்களில் இதே மாதிரியான நிலச்சரிவுகள் ஏற்படும். அதுக்கான முக்கியமான காரணம் காடுகள் அழிப்பு. காடுகள் அழிச்சிட்டு மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட் கட்டுறது, ரெசார்ட் கட்டுறது, இந்த மாதிரி டீ எஸ்டேட் கட்டுறது, நிறைய விஷயங்கள். காடுகளை முக்கியமாக அழிக்கக்கூடாது. ஏன்னா பூமிக்கு ஒரு முக்கியமான தேவை நீர் எப்படி இருக்கோ அதே மாதிரி முக்கியமான தேவை காடுகள். மனிதன் இல்லாமல் இந்த பூமியால் உயிர் வாழ முடியும். பூமி தன்னை எப்பயுமே உயிர் போட வச்சிருக்கோம். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் ஒரு விஷயம், தேனி இல்லைன்னா கூட மனித இனம் அழிஞ்சிரும். ஒட்டுமொத்த தேனி இனமே பூமியில் அழிஞ்சு போனால் 4 வருஷத்தில் மனித இனமே அழிஞ்சு போயிடும்னு சொல்கிறாங்க. ஸோ மனிதன் என்பவன் அனைத்துமே பாதுகாக்கிறதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்கான். ஆனால் அப்படிப்பட்ட மனிதனாக நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுடைய தேவைக்காக, சுயலாபத்துக்காக எல்லாத்தையும் அழிக்கும். கனிம வளை கொள்ளை என்பது உலகம் எங்கும் நடந்துகிட்டு இருக்கு. அதில் முக்கியமாக தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இடங்களில் நடந்துகிட்டு இருக்கு. அது நமக்கு தான் நடக்குதான்னு பார்த்தா நம்மளுடைய தேவைக்காக நடக்கல. பக்கத்து ஸ்டேட்டுக்காக இங்கேருந்து மண் எடுத்துகிட்டு போகிறது, இங்கேருந்து கல்லை வெட்டி கொண்டு போகிறது, இங்கேருந்து மரங்களை வெட்டி கொண்டு போகிறது, இது எந்த கவர்மெண்ட்டுமே அனுமதிக்காது. ஆனால் தமிழ்நாட்டில் இது நடக்குது. ஸோ அடுத்ததாக இந்த மாதிரியான வயநாட்டில் ஏற்பட்ட அதே விபத்துகள் இங்கேயும் நடக்கும். இங்கே இயற்கை சீற்றங்கள் அதிகமாக நடக்கும்ன்றது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா குளோபல் வார்மிங். இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா மிகப்பெரிய ஃபேக்ட்ரிஸ், கார்ப்பரேட் கம்பெனிகள். இங்கே தமிழ்நாட்டில் இப்போ நான் சொன்னேன் இல்லையா காடுகள் அழிப்பு அப்படின்றது, இதே தான் உலகமெங்கும் நடக்குது. பெரிய பெரிய கம்பெனிகளை வச்சு, பெரிய பெரிய கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸை வச்சு இல்லாத விஷவாயுக்களை நம்ம என்ன பண்ணுறோன்னா காற்றுல கலக்கிறோம். அதனால் ஓசோன் லேயரில் ஓட்டைகள் விழுந்துருச்சு. பூமிக்கு வரவேண்டிய வெப்பம் அதிகப்படியாக வருது. காரணம் என்னன்னா அதை தடுக்கக்கூடிய ஓசோன் அப்படின்ற அந்த ஒரு அமைப்பே இப்போ சிதைஞ்சு போயிருக்கு. அதனால பூமியோனுடைய வெப்பம் கணிசமாக உயர்ந்துகிட்டே இருக்கு. சரி, வெப்பம் அதிகமாகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமி சமநிலையா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நார்த் போல், சவுத் போல் அப்படின்ற 2 இடங்கள் இருக்கு. அந்த 2 இடங்களுமே வெயிலே படாத இடங்கள், பனிமூட்டமாக இருக்கக்கூடிய இடங்கள், வெறும் ஐஸ் தான். அண்டார்டிக், அட்லாண்டிக் வெறும் ஐஸ் பிரதேசங்கள் தான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஐஸ் பிரதேசங்கள்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எப்படி பெரிய பெரிய மலைகள் இருக்கோ அதே மாதிரி பனிகளால் ஆன மலைகள் அங்கே சைட்லலாம் இருக்குது. இந்த பனிமலைகள் எல்லாமே வெயில் தாக்கம் தாங்க முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக உருகிட்டு இருக்கு. இது உருகிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உருகக்கூடிய நீர் எல்லாமே இருக்குல்ல, நமக்கு எல்லாமே இயற்கை என்ன பண்ணி வச்சிருக்குன்னா சமன் பண்ணி வச்சிருக்கு. எதுவும் கூடவும் கிடையாது, எதுவும் குறைவும் கிடையாது, அப்படி ஈக்குவலாக இருக்கு. அப்படி ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன், கடல் மட்டும் ஈக்குவலாக எல்லாருக்குமே இருக்கிற பட்சத்தில் ஒரு பக்கம் வெப்பம் அதிகமாகிட்டே இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய பனிகள் எல்லாமே உருகி அது கடல் நீரில் கலக்குது. இந்த கடல் நீரில் இந்த பனி பிரதேசங்கள் உருகி கலக்கிறதுனாலேயே கடல் மட்டம் என்பது ஆண்டுக்காண்டு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய விளைவாக என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, 2040 சென்னையில் 7% கிட்ட 7% பகுதிகள் கடலுக்குள்ள போயிடும் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. மேலும் என்ன சொல்றாங்கன்னா, 2040 அப்படின்ற அந்த ஆண்டு பகுதியில் 7.29%, அதாவது 86.6 ஸ்கொயர் கிலோமீட்டர் தண்ணிக்குள்ள போயிடும். கடல் நீர் புகுந்துரும், கடல் நீர் ஆக்கிரமிச்சிரும் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்த 20 ஆண்டுகள் 2060 என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, 7.29% இருக்கிறது 9.65% மாறும். அதாவது அதிகரிக்கும், கடல் மட்டம் இன்னமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப 114.31 ஸ்கொயர் கிலோமீட்டர் கடலுக்குள்ள போகும் 2060. 2080 என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, 20 வருடம் அந்த கேப் சொல்லியிருக்கிறாங்க. 2080 15.11% கடல் மட்டம் உயரும். இதன் காரணமாக 159.28 ஸ்கொயர் கிலோமீட்டர் கடலுக்குள்ள போயிடும். நான் சொல்றது சென்னை மட்டும் இல்லை, நான் மேலே ஒரு 15 நகரங்கள் சொன்னல, இந்த 15 நகரத்திலையும் இது நடக்கும். முக்கியமாக சென்னையில் பல இடங்கள் தண்ணிக்குள்ள போகும். ஏன்னா நம்ம கடலுக்கு ரொம்ப அருகில் இருக்கும். உலகத்தில் 2வது பெரிய கடல்னு சொல்லக்கூடிய மெரினா கடற்கரை சென்னையில் தான் இருக்கு. ஸோ இது சென்னையில் மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இப்படியே அதிகரித்து 2100 என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 2000 ஸ்கொயர் கிலோமீட்டர் பகுதிகள் தண்ணீருக்கு அடியில் போக போகுது. தண்ணீர்னா ஆற்று தண்ணி கிடையாது, கடலுக்கு அடியில் போக போகுது அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. இது இப்போதான் இப்படி நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுக்கு முன்னாடியிலிருந்தே கடல் மட்டம் என்பது உயர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனுடைய கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஆய்வு ஒன்று நடத்தியிருக்காங்க. 1987 இருந்து 2021 வரைக்குமே
சென்னையில் 0.679 சென்டிமீட்டர் வந்து கடல் மட்டம் வந்து உயர்ந்திருக்கு. அதாவது பாருங்க, 1987 இருந்து 2021 வரைக்குமே எவ்வளவு கடல் மட்டம் உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.679 சென்டிமீட்டர் தான் உயர்ந்திருக்கு. ஆண்டுக்கு சராசரியாக வந்து எவ்வளோ கடல் மட்டம் வந்து உயருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.066 சென்டிமீட்டர் வந்து கடல் மட்டம் வருடம் சமமாக உயர்ந்துகிட்டே இருக்கு. இது ரொம்ப குறைந்த அளவு அப்படிங்கிறதுனால நமக்கு எந்த விதமான வித்தியாசமும் தெரியல. ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிளைமேட் எல்லாமே மாறிடுச்சு. வெயிலும் அப்படியே அதிகமாக அடிக்குது, மழையும் ரொம்ப அதிகமாகவே பொழியுது. இதனால நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பனி பிரதேசங்கள் மிக வேகமாக வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உருகிக்கிட்டு இருக்கு. இந்த ப்ராசஸ் வேகமாக நடக்கிறதுனால கடல் மட்டம் உயர்வது அதிகமாயிருக்கு, ரொம்பவே அதிகமாயிருக்கு. இது எந்த அளவுக்கு அதிகமாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 30 வருஷத்துல கடல் மட்டத்துடைய உயர்வு வந்து 0.31 சென்டிமீட்டர்ல இருந்து 4.44 சென்டிமீட்டராக மாறி இருக்கு. கடல் மட்டம் உயரும் வித்தியாசம் வந்து இந்த அளவுக்கு வந்து அதிகமாயிருக்கு அப்படின்றத வந்து விஞ்ஞானிகள் கணக்கெடுத்து சொல்றாங்க. இதனால தான் இதனுடைய விளைவா 20100ல குறிப்பா தமிழ்நாட்டிலேயே கன்னியாகுமரியில வந்து 74.7 சென்டிமீட்டர் வந்து கடல் மட்டம் உயர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி உயரும் பட்சத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சென்னையில் கிட்டத்தட்ட 15 விழுக்காடு வந்து என்ன ஆக போகுதுன்னா தண்ணிக்குள்ளே முழுக போகுது. 2000 ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்குமே தண்ணிக்குள்ளே போக போகுது இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தை கொண்டு வரும்ன்றதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இது சாதாரண விஷயம் கிடையாது. மழை பெஞ்சிச்சு, வெள்ளம் வந்துருச்சு, அது வடிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி கிடையாது. கடல் மட்டம் உயர்ந்துச்சுன்னா உயர்ந்தது தான். பல கண்டங்கள் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கி போனது இந்த கடல்னால தான். இந்த சீற்றங்கள் வந்து ஆண்டாண்டு காலமாக நடந்துகிட்டு இருக்கு. இயற்கையாக நடக்கிறது வேற, ஆனால் இப்போ நடக்கிறது எல்லாமே மனிதன் செய்த பிழையால் நடக்குது. இதனால் எதுவுமே வந்து இதில் எதுலையுமே கலந்துக்காத அடுத்த ஜென்ரேஷனுமே பாதிக்கப்பட போகுது அப்படின்ற விஷயங்களை இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு இந்த குளோபல் வார்மிங்கை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணணும். காடுகள் என்பது வளர்க்கப்படணும், அது அழிக்கப்படக்கூடாது. கனிம வளங்கள் மேலே கையே வைக்கக்கூடாது. ஏன்னா அது இருந்தால் மட்டும்தான் இங்கே என்ன இருக்கும், எல்லாமே சமமாக சமநிலையில் இருக்கும். நீங்கள் அளவுக்கு மீறி எடுக்க 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 ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சமநிலை என்பது ஏற்படும். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட நம்ம பேசியிருப்போம். இயற்கை ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். அப்படி புதுப்பிக்கும் போது ஏகப்பட்ட டிசாஸ்டர்ஸ் இங்கே நடக்கும். அதில் சிக்கனவன் எல்லாம் செத்தான். தப்பு பண்ணவன் செத்தா பரவாயில்ல, பண்ணாத தப்புக்கு எதுக்கு நம்ம சாவுறோன்னே தெரியாமல் வந்து பல உயிர்கள் போச்சு அப்படின்னா இதுக்கு யார் வந்து பதில் சொல்லுவா? அரசாங்கங்கள் பதில் சொல்லுமா? இதுக்கு மேஜரான ஃபேக்டாக 2 சொல்கிறாங்கங்க. ஒன்று, சென்னையில் நடக்கக்கூடிய நகரமயமாக்கல் ஜாஸ்தியாக இருக்குது. சென்னையில் எல்லாத்தையும் கொண்டு வந்து டம்ப் பண்ணி நகரத்தை நாங்கள் விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அமுக்குறாங்க. இது ஒரு சின்ன இடம். சென்னை தான் பல பேருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்குது. அதுக்காக சென்னையவே வந்து இந்த மாதிரி வந்து விரிவாக்கம் பண்ணி எல்லாத்தையும் இங்கேயே வந்து டம்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய முட்டாள்தனம். சென்னை எப்படி இருக்கோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் பல நகரங்கள் உருவாக்கப்படணும். ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொரு நகரத்துக்கு போகணும். அங்கங்கே இருக்கிறவங்க அங்கங்கே வேலை செய்யணும். நகரமயமாக்குறன்ற பேரில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கடலோர பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா, சென்னையில் லேண்டுன்னு பெருசாக கிடையாது. எல்லா லேண்டுமே ரியல் எஸ்டேட்டுக்கு வித்தாச்சு. இருக்கிற ஏரி குளங்கள்னு எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிட்டோம், நம்ம ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ் போட்டு விற்றுட்டோம். அதனால தான் மழை பெஞ்சா தண்ணி தேங்குது. ஏன்னா சென்னையில் பல இடங்கள் வந்து ஏரி பகுதிகள், அந்த ஏரி பகுதிகள் காலி செய்யப்பட்டு அங்கங்கே வந்து ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி விட்டா வெள்ளம் வந்தால் தண்ணி வரதான் செய்யும். வேளச்சேரி அப்படின்ற ஒரு பகுதி, வேளச்சேரி மேடவாக்கம்லாம் வந்து ஒரு 10 வருஷத்தில் வந்து அந்த இடத்தையே காலி பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண வேண்டிய காலங்கள்லாம் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படிலாம் நடக்கும்போது நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்துக்கோங்க. கடலோர பகுதிகளில் ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் எல்லாமே இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு வந்து சிட்டிக்குள்ளே நிலம் கிடைக்காம எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடலோர பகுதிகளில் கொண்டு போகிறாங்க. கடல் மண் இன்னமும் வந்து என்னமா இருக்கும்னா மிருதுவாக தான் இருக்கும். அது வந்து ஈஸியாக சாயில் எரோஷன் நடக்கக்கூடிய ஒரு பகுதி. ஏன்னா அங்கே மரங்கள்னு பெருசாக கிடையாது. ஸோ இதெல்லாமே புரிஞ்சுக்கிட்ட அரசாங்கங்கள் இந்த மாதிரியான தவறான திட்டங்களை கொண்டு வராமல் இயற்கையை நீங்கள் வந்து இயற்கையோடு சேர்ந்து தான் வாழ முடியும். நம்மளால் இயற்கையை வந்து அழிச்சிட்டோ இல்லை இயற்கையை வந்து எதிர்த்துட்டோ மனிதனால் ஒரு புல்லை கூட பிடுங்க முடியாது அப்படின்ற ஒரு உண்மையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு ஃபேக்ட் வந்து குளோபல் வார்மிங். இந்த 2 ஃபேக்ட்னால தான் இப்படிப்பட்ட டிசாஸ்டர்ஸ் எல்லாமே நமக்கு நடக்குது. இன்னமும் இது அதிகரிக்கும் அப்படின்றதான் சொல்கிறாங்க. இனி வரும் காலங்கள் இப்படி தான் நமக்கு கடுமையாக தான் போக போகுது. வெயிலாக இருந்தாலும் அதிகப்படியான வெயிலை நம்ம பார்க்க போகிறோம். மழையாக இருந்தாலும் அதிகப்படியான மழைகளை நம்ம பார்க்க போகிறோம். குளிராக இருந்தாலும் அதிகப்படியான குளிர்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மனித
இனம் இதுக்கு தயாராக இருக்க வேண்டும் அப்படின்ற விஷயங்களை விஞ்ஞானிகள் சொல்றாங்க. தயாராக இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இனிமேலும் இதை கெடுக்காம சீர் செய்ய வேண்டிய வேலைகளில் சீக்கிரமா இறங்கினா மட்டும்தான் அடுத்த 100 ஆண்டுகள் பிறகாச்சும் பூமி எப்படி இருந்துச்சோ அப்படி திருப்பி மாற்றுறதுக்கான ஒரு சாத்தியங்கள் இருக்குது. ஏன்னா இது உடனே நடக்காது. இப்போ நீங்கள் ஆரம்பித்தாதான் ஒரு 100 வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் பண்ண இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மாற்றி மறுபடியும் பூமியை பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு கொஞ்சமாச்சும் முயற்சி பண்ண முடியும். ஸோ இதை இப்பத்துல இருந்தே தொடங்கணும் அப்படின்றதான் பல பேருடைய கருத்துக்களாக இருக்குது. நீங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நினைக்கிறீங்க? இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இதுக்கெல்லாம் கவனம் செலுத்தாமல் மெரினா பீச் போன்ற பகுதிகளில் வந்து ஃபார்முலா 1 ரேஸ்லாம் நடத்த போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன இலவனே எனக்கே தெரில. ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை இதான் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க, அந்த பெல் ஐக்கனும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். ஸோ அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.